வேளாண் பெருங்குடியோன், இந்த மண்ணின் மகத்தான புரட்சியாளன், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலார் வழிவந்த பெருமகன். வள்ளலார் கூட பயிர் ஒன்று விளைந்து அந்த விளைந்த பயிர் தண்ணீர் இல்லாமல் வாடி போகுமே என்றுதான் வருத்தப்பட்டார். ஆனால் எங்கள் வேளாண் பெருங்குடியோன் நம்மால் அவர்கள் இந்த இடத்தில் மீத்தேன் எடுக்கப்பட்டால் பயிர் வாடுவதற்கு கூட வளர்ந்துவிட முடியாத ஒரு சூழல் வந்துவிடுமே என்று களத்திலே நின்று உயிரை கொடுத்த அந்த மாபெரும் தமிழ் அடையாளத்திற்கு எங்களுடைய வணக்கத்தை செலுத்துகிறோம். உண்மையில் இந்த கூட்டமானது தமிழினம் போற்றி கொண்டாடப்பட வேண்டிய ஒரு பெரியாரின் கதையை பேசும் என்று வந்தா, கூட்டத்தினுடைய முதல் பேச்சாளரிலிருந்து இன்று வரை நாம் ஒதுக்கி வைக்க வேண்டிய ஈவேராவை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறதாக தோன்றுகிறது. உண்மையில் ஒரு 13 வருடத்திற்கு முன்னதாக வெளிநாடுல வேலை செய்து கொண்டிருந்த பொழுது நான் ஒரு கருத்தை முகநூலில் பதிவிட்டேன். என்ன பதிவிட்டேன் அப்படின்னு சொன்னா, இந்த நிலத்தின் பெரியார் என்று இவர்கள் போற்றிக் கொண்டிருக்கின்ற ஈவேரா அவர்கள் பிள்ளையாரினுடைய சிலையை எடுத்து அந்த சிலையானது வைதீக பிராமண வர்ணாசிரமத்தினுடைய சித்தாந்தங்களினுடைய குறியீடாக இருக்கின்றது. இந்த மண்ணின் மக்களினுடைய மூட நம்பிக்கைக்கு காரணமாக இருக்கின்றது. அதனால் இந்த பிள்ளையார் சிலையை நான் உடைத்து இந்த மண்ணின் மக்களினுடைய மூட நம்பிக்கையை நான் ஒழிக்கிறேன் என்று அதான் சொன்னார். நான் பிள்ளையார் சிலையை உடைப்பேன் என்று சொன்னதுக்கு பின்னாடி ஈவேரா சொன்ன காரணம் இதுதான். அப்ப நான் என்ன எழுதினேன்னா, இந்த மண்ணினுடைய மக்களினுடைய வாழ்வை சுரண்டி, இந்த மண்ணின் மக்களினுடைய பொருளாதாரத்தை சுரண்டி, இவர்களினுடைய அதிகாரத்தை சுரண்டி, எல்லாத்தையும் சுரண்டி வாழுகின்ற ஒரு திருடன் ஈவேரா என்கின்ற ஒரு புனித பிம்பத்தின் பின்னே ஒளிந்து கொண்டு இருக்கின்றார் என்றால் அந்த புனித பிம்பத்தை உடைத்து சுக்குநூறாக்குவேன் என்று எழுதினேன். உடனே அடிச்சு பிடிச்ச அண்ணனுக்கு தகவல் கொடுத்து அந்த 13 வருஷத்துக்கு முன்னாடி கலோபரமாயி, அப்ப அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தை தான் எனக்கு இன்றும் ஞாபகத்துக்கு வருகிறது. அண்ணன் நான் அப்ப பிரான்ஸ்ல இருந்தேன், தொலைக்காலில் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நாங்கள் சிலையை உடைக்க வந்தவர்கள் அல்ல, சித்தாந்தத்தை உடைக்க வந்தவர்கள். ஈவார என்கின்ற ஈர வெங்காயம் கட்டியமைத்த சித்தாந்தமாக இருக்கின்ற திராவிட சித்தாந்தத்தை உடைக்க வந்தவர்கள். நாங்கள் சிலையை உடைக்க வந்தவர்கள் அல்ல. சிலையை உடைக்க போவது என்றால் ஒரு கடப்பாறை போதும், ஒரு கடப்பாறை போதும். ஒரு கடப்பாறையும் அதே திராவிட முன்னேற்ற கழகம் விற்கின்ற ஒரு கஞ்சாவையும் கொடுத்தா ஒரு 5 வயசு பையன் 5 நிமிஷத்துல ஒரு சிலையை உடைச்சிட்டு வந்துருவான். ஆனால் நாங்கள் இங்கே 80 வருடமாக இவர்கள் இழிநிலைவாதிகள் திராவிடர்கள் என்ற கோட்டையை கட்டியிருக்கிறார்கள். இந்த சித்தாந்தத்தை உடைப்பதற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்குது. நாம் தமிழர் கட்சி எதற்காக வெல்ல வேண்டும் என்றால், நீங்கள் கையை எடுத்து கடப்பாறை எடுத்து நமக்கு தேவையற்ற இந்த சிலைகளை எல்லாம் அப்புறப்படுத்த வேண்டிய வேலையை நீங்கள் செய்யாதீர்கள். மாறாக செந்தமிழன் சீமான் அவர்களை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அமர்த்துங்கள். அவர்களே அதை செய்துவிட்டு கலைந்து போய்விடுவார்கள். அதற்காக நாம் தமிழர் கட்சி வெல்ல வேண்டும். இந்த மண்ணின் மக்களினுடைய வாழ்வு, ஆத்தோறும் தேக்குமரம் அலைமோதும் காவிரி பார்த்திருக்க நெல்விரையும் பஞ்சம் தீர்க்கும் சோழ நாடு என்று சோழ நாடை பெருமையை பேசிய இந்த சோழ நாட்டில் வீட்டுக்கு ஒருவர் விவசாயியாக இருக்கிறார்களோ இல்லையோ, வீட்டுக்கு ஒருவர் வெளிநாட்டில் சென்றுதான் வேலை செய்து பிழைக்க வேண்டும் என்ற நிலையை கொண்டு வந்த திராவிடத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சி வெல்ல வேண்டும். நாம் தமிழர் கட்சி எதற்காக வெல்ல வேண்டும்? திருமுருகன் எதற்காக வெல்ல வேண்டும் என்றால், இதே உரத்த நாடுல புதாருன்னு சொல்ல கல்லணை கால்வாய் என்று சொல்லிக்கொண்டு ஓடுகின்ற ஒரு நதியை காங்கிரீட் சாலை அமைத்து, காங்கிரீட் தளம் அமைத்து, அந்த தளத்தின் மூலம் பல்லாயிரம் கோடி ரூபாயை பரிமாணம் பார்த்து, இன்னைக்கு உரத்த நாடு பகுதியில் நிலத்தடி நீர் குறைந்து விட்டது என்றால் அந்த காங்கிரீட் தளம் செய்த வேலை, இந்த சூழ்ச்சியை செய்த திராவிடத்தை வீழ்த்த வேண்டும் என்றால் திருமுருகன் வெல்ல வேண்டும். நாம் தமிழர் கட்சி ஆட்சி அரியணைக்கு வர வேண்டும். இதுதான் காரணம். நாம உலக வரலாற்றினுடைய
எல்லா பக்கங்களிலும் ஒவ்வொரு நாடும் தன்னுடைய தேசியவாதத்தை முன்னிறுத்தி அந்த தேசியவாதத்தினுடைய எழுச்சியின் போக்கில் பிற்காலத்தில் தனித்த தேசமாக மலர்ந்திருக்கின்றது. உலகில் பிரெஞ்சு புரட்சி என்று சொல்லக்கூடிய 600 ஆண்டு காலம் ஓட்டோமானினுடைய குடியரசில் பேரரசினுடைய பிடியிலிருந்து பிரெஞ்சு புரட்சி உருவான போது பிரெஞ்சு புரட்சி தான் மேற்கத்திய நாடுகளினுடைய தேசியவாதத்தினுடைய எழுச்சியினுடைய பிறப்பிடம் என்று இன்று வரை பேசுகிறார்கள். அப்படி பேசப்பட்ட பிரெஞ்சு புரட்சி கூட 600 வருடம் கழித்துதான் உருவானது, வெல்லக்கூடிய நிலைக்கு வந்தது. தமிழ் தேசியம் என்ற தேசியவாத புரட்சி இந்த மண்ணில் 15 வருடத்தில் உருவாகி தமிழகத்தினுடைய 3வது பெரிய கட்சியாக மாறி இருக்கிறது என்றால் அடுத்த தேர்தலில், வருகின்ற தேர்தலில் இது ஆட்சி அதிகாரத்திற்கு மலர வேண்டும், அதுதான் இந்த தேசியவாத எழுச்சியினுடைய போக்கினுடைய முடிவாக இருக்க வேண்டும் என்று நாம நினைக்கணும்னா நாம் தமிழர் கட்சி வெல்ல வேண்டும், நாம் தமிழர் கட்சி வெல்ல வேண்டும், விவசாயி வெல்ல வேண்டும் என்று தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.